अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சங்கம் யுகத்தில் பாப்தாதா நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆஸ்தி என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கையில் விரும்பக்கூடியது என்னென்னா, சுகம் வேணும், சாந்தி வேணும், சந்தோஷம் வேணும், இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அப்போ அந்த ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது யாருன்னா சுயம் பகவான். அவர் நமக்கு அதை ஆஸ்தியாகவோ வரதானமாகவோ நமக்கு கொடுத்துருக்கிறார். மீட்டே பச்சே தும் ஆயி ஹோ பாபா சே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கா வர்ஷா லேனே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இதை ஆஸ்தியாக அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஏன்னா இப்போ ஆரோக்கியம்னு சொன்னோம்னா அனைத்து விதமான ஆரோக்கியமும் நமக்கு கிடைச்சிடுது. செல்வம் என்று சொல்லும் பொழுது ஸ்தூலம் சூக்ஷ்மம் எல்லா விதமான செல்வங்கள் இது எல்லாமே நமக்கு ஆஸ்தியாக நம்ம வாங்குகிறோம். இது ரெண்டும் இருக்கிறப்ப ஆரோக்கியமும் செல்வமும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக் மகிழ்ச்சிங்கிறது வந்துடுது. அப்போ பாபா கிட்ட நமக்கு ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ஸுங்கிறது ஆஸ்தியாக நம்ம வாங்க வந்திருக்கிறோம். ஈஸ்வரிய மத்து பர் சல்னே से ही பாபா கா வர்ஷா மில்தா ஹே. அப்போ அதுக்கு பாபா என்ன விதிமுறை கொடுக்குறாரு? ஈஸ்வரிய வழிப்படி நம்ம நடப்பதின் மூலமாகத்தான் பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. ஆஸ்தி வாங்க வர்றோம். ஆஸ்தி அடையிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஈஸ்வரிய வழி. ஈஸ்வரனால் சொல்லப்பட்ட அந்த வழியில் தன்னை இணைச்சுக்கணும். बाबा ने सभी बच्चों को
विकल्प जीत बनने की युक्ति कौन सी बताई? பாபா தன்னோட அனைத்து குழந்தைகளுக்கும் விகல்பத்தை வென்றவராக ஆவதற்குரிய ஒரு யுக்தி என்ன சொல்லி இருக்கிறாரு? विकल्प जीत बनने के लिए अपने को आत्मा समझ भाई भाई की दृष्टि से देखो. விகல்பத்தை வென்றவராக நம்ம ஆகணும் அப்படின்னா நம்ம தன்னைத்தானே ஆத்மா என உணர்ந்து ஒருவர் நம்ம என்ன பண்ணணும்? சகோதரத்துவ திருஷ்டியில் பார்க்கணும். शरीर को देखने से ही विकल्प आते हैं. இந்த சரீரத்தை பார்க்குறப்ப தான் என்ன வரும்னா அசுத்தமான எண்ணங்கள், விகல்பங்கள் வருகின்றன. इसलिए ब्रुकुटी में ஆத்மா பாய் கோ தேக்கோ. அதனால் புருவ மத்தியில் ஆத்மா என்ற அந்த சகோதரனை பாருங்க. பாவன் பன்னா ஹே தோ ஏ திருஷ்டி பக்கி ரக்கோ. நம்ம தூய்மையான ஆத்மா ஆகணும் அப்படின்னா இந்த பாயிங்கிற திருஷ்டி சுயத்தில் நம்ம பக்காவாக நம்ம வச்சுக்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா திருஷ்டி எப்படியோ அப்படித்தான் சிருஷ்டி. அதனால் கண்ணு ரொம்ப நம்ம கவனம் வேணும் அந்த திருஷ்டியில். நிரந்தர் பதீத்த பாவன் பாபாக்கோ யாது கரோ. நிரந்தரமாக நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே பதீத்த பாவனனாகிய பாபாவை நம்ம நினைக்கணும். யாது செய்கி கட்டு நிகழ்த்தி ஜெயகி குஷிக்கா பாரா சடேகா. ஒரு பாபா நம்ம அன்பை நினைவு செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா பாவங்கள் எல்லாமே அந்த துருவானது நீங்கிட்டே இருக்கும். பாவத்துரு நம்மளை விட்டு அகன்று போச்சு அப்படின்னா சுயத்தில் மகிழ்ச்சியினுடைய போதையானது ஏறும். அப்போ அந்த போதை ஏறும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுறோம்? விகல்போம் பர் விஜய் பிராப்து கர்லேங்கே. அந்த விகல்பங்கள் என்றாலே அசுத எண்ணங்கள் மீது நம்ம வெற்றி அடைஞ்சிடுறோம். ஸோ அதனால தான் பாபா பாயிங்கிற திருஷ்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறாரு. ஓம் சாந்தி. சிவ பகவானு வாச்சாப்பனே சாலிகிராமம் பிரதி. சிவ பகவான் சொல்லக்கூடிய வாக்கு யாருக்காக? தன்னுடைய சாலிகிராம் குழந்தைகளுக்காக. சிவ பகவான் வாச்சு ஹே தோ ஜரூர் சரீர் ஹோகா தப் தோ வாச்சா ஹோகா. சிவ பகவானுடைய வாக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவசியம் ஒரு சரீரம் இருக்கும். சரீரம் இருக்கிறதுனால சரீரத்தின் மூலமாகத்தான் அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படும். बोलने के लिए तो मुख जरूर चाहिए. இப்போ அவர் பேசணும்னா அவசியம் என்ன வேணும்? வாய் வேணும் இல்லையா? तो सुनने वालों को भी कान जरूर चाहिए. சொல்பவர்களுக்கு வாய் வேண்டும், கேட்பவர்களுக்கு காதுகள் வேண்டும். அப்போ ஆத்மாவுக்கு என்ன தேவை? காதும் வேண்டும், வாயும் நமக்கு வேண்டும். अभी तुम बच्चों को ईश्वरीय मत मिल रही है जिसको राम मत कहा जाता है. இப்போ குழந்தைகளுக்கு ஈஸ்வரிய வழிமுறை என்பது கிடைச்சிட்ருக்கு. இந்த ஈஸ்வரிய வழியத்தான் என்ன சொல்கிறோம்னா ராமருடைய வழி என்று சொல்லப்படுகிறது. அப்போ ராமருடைய வழி ஒன்று இருக்குன்னா அதுக்கு எதிர்ப்பதமாக என்ன இருக்குது? ராவண வழிங்கிறது ஒன்று இருக்குது. தூசரே பிறகை ராவன் மத்து பர்ஹே. அப்போ நம்ம குழந்தையாகிறவங்க ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறோம், மற்றவங்கெல்லாம் ராவண வழிப்படி நடக்கிறாங்க. ஈஸ்வரிய மத்து அசுரி மத்து ரெண்டு விதமான வழிமுறைகள். அச்சா ஓ ஈஸ்வரிய மத்து தோ ஆதா கலப் சல்தி ஹே. இந்த ஈஸ்வரிய மத்துன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வழிமுறையினுடைய பிராப்தி நமக்கு 2500 வருஷம் நமக்கு கூடவே இயங்குகிறது. பாபா ஈஸ்வரிய மத்து தேக்கர் தும்கோ தேவதா பனா தேதே ஹே. ஏன்னா பாபா என்ன செய்கிறார்னா இந்த ஈஸ்வரிய வழிமுறையை நமக்கு கொடுத்து நம்மளை தேவதையாக ஆக்குகிறார். ஃபிர் சத்யுக திரேதாமே வஹி மத்து சல்தி ஹே. அப்போ சங்கம் யுகத்தில் ஈஸ்வரிய வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கிறோம், அதன்படி நம்ம தன்னை முயற்சி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஆத்மா அழகாக என்ன ஆயிடுது? தேவதா ஆத்மாவாக நம்ம ஆயிடுறோம். அதனால் சத்தியுகம் திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரிய வழியினுடைய அந்த பிராப்திகள் தான் நமக்கு கூட வருகிறது. வஹா ஜென்ம பி தோடே ஹே கியோன்கி யோகி லோக் ஹே. பாருங்க, சொர்க்கத்தில் ஜென்மங்கள் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் பொழுது பர்த்து சொர்க்கத்தில் சத்தியத்தில் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை பிறப்பு குறைவாக இருக்குது.
ஏன்னா எல்லோருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, தேவதையாக இருந்தாலும் யோகியாகத்தான் இருக்கிறார்கள். அவர் துவாபர் கலியுகமே ராவண் மத் பர் ஹே, யஹ தோ ஜனம் பி பௌத் ஹே. இதே ராவண கலியுகத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ராவண வழிப்படி நடக்கிறாங்க. ராவண வழிங்கிறது என்ன? விகாரங்களினுடைய வழி. அப்போ விகாரத்தில் ஜென்மம் எடுக்கிறவங்க தான் அதிகபட்சம் இருக்கிறாங்க. அப்போ விகார வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள என்னென்னு சொல்லுவாங்க? போகியஸ்தர்கள் அப்படின்ட்டு பேர். அப்போ போக வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கையில் அதில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஆயுள் காலம் கூட என்ன ஆயிடும்னா குறைஞ்சு போயிடுது. பஹுத் சம்பிரதாய் ஹோ ஜாதி ஹே, அவர் பஹுத் துக்கி ஹோத்தே ஹே. கலியுகத்தில் பார்க்குறப்ப போகி வாழ்க்கை, ஆயுள் குறைய குறைய என்னாகுது? எத்தனை விதமான நோய்களும் உருவாகின்றன. இன்றைக்கி எத்தனை விதமான சம்பிரதாயங்கள் உலகத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எங்கள் குல சம்பிரதாயம் இதுதான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வர்க்கத்தவர்களும் தனித்தனியாக இருப்பாங்க. அப்போ அந்த சம்பிரதாயத்தை அவங்க சொன்னாலும் கூட அதை கடைப்பிடிச்சாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ராம் மத்து வாலே ஃபிர் ராவண் மத்து சே மில் ஜாத்தே ஹே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ராம் வழிப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ராம் வழின்னு சொல்கிறப்ப ஷிவபாவா சொல்லக்கூடிய வழி. அந்த ராமருடைய வழிப்படி நடக்கிறவங்க பிறகு ராவண வழியோடு என்னாகிறாங்கன்னா இணைகிறாங்க. தோ சாரி துனியா கி ராவண் மத் ஹோ ஜாத்தி ஹே. ஏன்னா இன்னைக்கு முழு உலகமுமே ராவணனுடைய வழிமுறையாக ஆகிவிடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பாபா மறுபடியும் என்ன செய்கிறாரு? फिर बाप स्वयं आकर सबको राम मत देते हैं. முழு உலகம் ராவண வழி ஆகும் பொழுது பாபா தானே நமக்கு ராமருடைய வழிங்கிறது கொடுக்கிறார். ராம்னு யாரை சொல்கிறோம்? சிவராம். அவர் தான் வழி கொடுக்கிறார். சத்யுகமே ஹே ராம் மத் ஈஸ்வரிய மத். பாபா திரும்பவும் நமக்கு பக்கா பண்ணுறாங்க. சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய வழி. ராமருடைய வழிங்கிறது என்ன? ஈஸ்வரிய வழி. அந்த ஈஸ்வரிய வழிப்படி பிராலப்தத்தை நம்ம அங்கே அனுபவிக்கிறதுனால தான் அந்த உலகத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன பெயர் கொண்டு அழைக்கிறோம்? சொர்க்கா என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரிய மத்து மில்னேசே சொர்க்க கி ஸ்தாபனா ஹோ ஜாத்தி ஹே. இந்த ஈஸ்வரிய வழிப்படி நம்ம நடக்கிறதுனால தான் சொர்க்க ஸ்தாபனை என்பது ஏற்பட்டு விடுகிறது. அப்போ ஈஸ்வரிய வழிங்கிறது சொர்க்க ஸ்தாபனைங்கிறது செய்விக்கிறது. பாருங்க எவ்வளோ பிராப்தி. அதுவும் எத்தனை ஜென்மத்திற்கு? அரை கல்பத்திற்கு 2500 வருஷத்துக்கு அந்த பிராப்தி கிடைக்கிறது. இந்த ஸ்ரீமத் படி ஈஸ்வரிய வழிப்படி நம்ம நடக்கிறப்ப அச்சா ஓ ஜப் பூரி ஹோத்தி ஹே தோ ராவண் ராஜ்ஜி ஹோதா ஹே. எப்போ அந்த பிராப்தி முடிஞ்சு போகுது ஈஸ்வரிய வழிங்கிறது, அப்போ தான் ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. அந்த ராவண ராஜ்யத்தை தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அசுரி மத். அசுர குணங்களுக்கு வசப்பட்டு நடக்கிறதுனால தான் அசுர வழி என்று சொல்லப்படுது. அபு अपने से पूछो हम आसुरी मत से क्या करते थे. இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கேளுங்களே. என்ன கேட்கலாம்? நம்மளை பற்றி நம்ம அசுரி வழிப்படி போய் என்னென்ன செய்து கொண்டு இருந்தோம். அசுர வழினா காமம், கோபம், ஆசை, பற்று, அகங்காரம், இந்த மாதிரி அசுர குணங்களின் வழியினால் போயிட்டு நம்ம என்ன மாதிரி காரியமெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இப்போ ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் ஈஸ்வரிய மத்துசே கியா கர்ரகே ஹே. ஈஸ்வரனுடைய வழிப்படி நம்ம என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒப்பிட்டு பாருங்க. ஆகே ஜெய்சே நரகவாசி தே ஃபிர் சொர்க்கவாசி பன்தே ஹே சிவாலயமே. அப்போ முதல் நம்ம எப்படி இருந்தோம்னா நரகவாசியாக தான் இருந்தோம். ஏன்னா நரகவாசின்னா என்ன? அறியாமை என்ற இருட்டில் தான் வாழ்ந்திருந்தோம். இப்போ நம்ம ஞானம் கேட்டு எங்கே வந்திருக்கிறோம்? சொர்க்கவாசி ஆகிறோம். சொர்க்கவாசியாக எங்கே ஆகிறோம்? ராவண உலகத்தில் கிடையாது, சிவாலயத்தில் நம்ம ஆகிறோம். சிவாலயங்கிறது எதை சொல்லப்படுது? சத்தியுக திரேதாக்கோ சிவாலய கஹா ஜாத்தா ஹே. சத்தியுகத்தையும் திரேதாயுகத்தையும் சிவாலயம் என்றுதான் சொல்லப்படுகிறது. जिस नाम से स्थापना होती है तो ज़रूर उनका नाम भी रखेंगे. எந்த பெயரினால் ஸ்தாபனை ஆகிறதோ அவசியம் அந்த பெயர் கூட வைப்பாங்க இல்லையா? இப்போ யார் ஸ்தாபனை பண்ணுறாங்க? சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறாரு சொர்க்கத்தை. அதனால தான் அதுக்கு பேர் சிவாலயம். तो वो है शिवालय जहाँ देवता रहते हैं.
இது சைத்தன்ய சிவாலயம்ட்டு சொல்லலாம். இங்கே தான் தேவதைகள் வசிக்கிறாங்க. ரச்சயிதா பாப் ஹி தும்கோ ஏ பாத்தே சம்ஜா ரஹே ஹே. படைப்பவராக தந்தை தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறார். ஓ கியா ரச்சதே ஹே ஓபி தும் பச்சே சமஸ்தே ஹோ. பாபா என்ன படைக்கிறாரு இதை கூட நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோம். சாரி ரச்சனா இஸ் சமய உன்கோ புலாத்தி ஹே. முழு படைப்பு இந்த நேரம் என்ன பண்ணுது, ஈஸ்வரனை அழைக்குது. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா? ஹே பதீத பாவனா வாங்க, ஹே லிபரேட்டர் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவரே வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ராவன் கே ராஜ்ய சே வ துக்கு சே சுடானே வாலே. பாபா இப்படிப்பட்டவராக இருக்காருன்னா ராவணனுடைய ராஜ்யத்தில் இருந்து, ராவண ராஜ்யங்கிறது என்ன, விகாரங்கள் அசுர குணங்களினுடைய ராஜ்யத்தில் இருந்து துக்கத்தில் இருந்து விடுவிக்கக்கூடியவர். அதனால தான் அவர் அந்த பெயர் கொண்டு மகிமை பாடி அழைக்கிறாங்க. அபி தும்கோ சுக்குக்கா மாலும் படா ஹே தபி இஸ்கோ துக்கு சமஸ்தே ஹோ. இப்போ தான் நமக்கு ஞானத்தில் வரவிட்டு தான் நமக்கு சுகம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா உலகத்தில் சுகங்கிறது விகாரத்தினுடைய விஷயத்த சுகம்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் சுகம்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே சுகம்னா என்னன்ட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் இந்த உலகத்தை துக்கம், விகாரம் என்பது துக்கம் அப்படிங்கிறத உணர முடியுது. நகி தோ கை இஸ்கோ துக்கு தொடைகி சமஸ்தே. இல்லாட்டினா யாராவது இதை போயிட்டு துக்கம்னா புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? ஞானம் கேட்கலன்னா அதனுடைய மீனிங் புரியாது இல்லையா? ஜெய்சே பாபா நாலேஜ்ஃபுல் ஹே மனுஷ சிருஷ்டிக்கா பீஜ ரூப் ஹே. இப்போ பாபா பற்றி சொல்கிறப்ப அவர் எப்படி இருக்காரு? நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை சுரூபமாக இருக்கிறார். அதுபோல் நம்ம குழந்தைகளும் என்னாகிறோம்னா நாலேஜ்ஃபுல்லாக நம்மளும் ஆயிட்டே இருக்கிறோம், ஞானவானா ஆயிட்டே இருக்கிறோம். பீஜுமே ஜாடுக்கி நாலேஜ் ஹோத்தி ஹேனா. அப்போ ஒரு விதை இருக்குன்னா அந்த விதையில் என்ன இருக்கும்? அந்த முழு மரத்தினுடைய ஞானம்ங்கிறது இருக்கு இல்லையா? ஆனால் உலகத்தில் நாம் பார்க்குற அந்த மரங்கள் எல்லாமே ஜட மரங்கள். அகர் சைத்தன்ய ஹோதா தோ பதா தேதா. ஒருவேளை அந்த மரங்கள் சைத்தன்யமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ அது நம்மக்கிட்ட பேசியிருக்கோம்ல. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம், ஒரு மரம் பேசுகிறதுன்ட்டு கற்பனையினால் கட்டுரையெல்லாம் எழுதுவோம். தும் சைத்தன்ய ஜாடு கே ஹோ இஸ்லியே ஜாடு கோ பி ஜான்தே ஹோ. ஆனால் பாபா நம்மளை எப்படி பார்க்குறாரு? நீங்கள் எல்லாருமே சைத்தன்ய மரத்தவர்கள்ட்டார். அப்போ சைத்தன்ய மரத்தவர்களாக நம்ம இருக்கிறதுனால தான் இந்த மரத்தை பற்றிய ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய உற்பத்தி என்ன, வளர்ப்பு என்ன, முடிவு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாபாக்கோ கஹா ஜாத்தா ஹே. அதனால தான் பாபாவுக்கு என்ன மகிமையாக சொல்லப்படுதுன்னா மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை ரூபமானவர். மனித சிருஷ்டி மரத்திற்கு விதை ரூபம் அவர் தான். அதனால தான் அவருக்கு இன்னும் என்னெல்லாம் மகிமை இருக்குது. ஓ தோ சத்து சித்து ஆனந்த ஸ்வரூப் ஹே. பாபா சத்தியமானவர், சத்தியமான சித்தம், உண்மையான சித்தம், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். இஸ் ஜாடுக்கே உற்பத்தியே ஒரு பலனா கைசே ஹோத்தி ஹே ஏ கோயி நஹி ஜான்தே. இந்த மரத்தோட உற்பத்தி என்ன, வளர்ப்பு என்ன அப்படிங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஐசே நகி நயா ஜாடு உற்பத்தி ஹோத்தா ஹே. புதுசாக ஒரு செடி உற்பத்தி ஆச்சு அப்படின்ட்டு சொல்லலை. இதுவும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு? पुराने जाड़ वाले मनुष्य बुलाते हैं कि आकर से रावण से लिबरेट करो. ஏன்னா பழைய மரத்தில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் கூப்பிடுறாங்களா. பழைய மரம்ங்கிறது என்ன, கலியுகம் என்பது பழைய மரம். அப்போ கலியுகத்தினுடைய கடைசி தருவாய். இதில் வாழ்கிற மனிதர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ராவணன் கிட்ட இருந்து எங்களை விடுவீங்க, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ நடக்கிறது என்னென்னா ராவண ராஜ்யம். மனுஷ தோ ந ரச்சயிதாக்கோ ந ரச்சனாக்கோ ஜான்தே. உலகத்தில் யாராக இருந்தாலும் பாருங்க, மற்ற எல்லா ஞானம் இருக்கும், விஷயங்கள் இருக்கும். ஆனால் படைப்பவர்னு யாரும் சொல்கிறோம், படைப்புன்னு என்ன, இந்த ரெண்டு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. खुद பாபா பத்லா ரகே ஹே ஏக் ஹி பார் ஹேவன் பனாத்தா ஹூம். தானே பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைகளே, நான் உங்களை ஒரே ஒரு முறை தான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு முறை தான் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஹேவன், அதாவது
பொன்னான உலகத்தை நான் படைக்கிறேன். ஹேவன் கே பாத் ஃபிர் ஹெல் பன்தா ஹே. சொர்க்கத்தை படைக்கிறது உருவாக்குறது நான் தான். அதுவே தானாக என்ன ஆயிடுது, நரகம் ஆயிடுது. ராவன் கே ஆனி சே ஃபிர் வாம மார்க்குமே சலே ஜாத்தே. ராவண குணங்கள் வந்துச்சுனாலே என்ன ஆயிடுது, அந்த மார்க்கம் வாம மார்க்கத்தில் போயிடுறாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சத்தியுகத்தில் ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் எல்லாமே ஆஸ்தியாக இருக்கிறது. சத்தியத்தில் யார் எந்த பதவியில் இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும் பிரஜைகளாக இருந்தாலும் தாசதாசியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஹெல்த் இருக்குது, வெல்த் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது. தும் யஹா ஆயே ஹோ பாப்சி வர்ஷா லேனே. இப்போ நாம் கூட பாபாட்ட ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? அந்த ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் என்ற ஆஸ்தி பெறுவதற்காக. क्योंकि स्वर्ग में कभी दुख होता नहीं. ஏன்னா நமக்கு தெரியும் சொர்க்கத்தில் எப்போவுமே துக்கம் என்பது இருக்காது. अच्छा तुम्हारी दिल में है कि हम कल्प कल्प पुरुषोत्तम संगम युग में पुरुषार्थ करते हैं. இப்போ உங்கள் மனசில் இருக்குது, நம்ம கல்பமாக புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நாம் ஹே கைசா அச்சா ஹே. இந்த பெயரே பாருங்களேன் எப்படி நல்லா இருக்குது. அவர் கொய்யி யுகுக்கோ புருஷோத்தம் தொடைகி கௌத்தேகே. இதை தவிர வேறு எந்த ஒரு யுகத்தை போயிட்டு புருஷோத்தம யுகம்ட்டு சொல்லுவோமா? ட்ராமாவில் பாருங்கள், இது டைம் வந்து குறைவு தான், ஆனாலும் புருஷோத்தம் என்ற வார்த்தை இப்போ தான் சொல்லப்படுது. உண்மை தோ சீடி நீச்சே உத்தர்த்தே ஆத்தேகே. ஏன்னா மற்ற சங்கம் யுகத்தில் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு ஜென்மமாக வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது ஏணிப்படி சித்திரத்தில் பார்த்தாலே நமக்கு தெரியும் கீழே எப்படி இறங்கி வருகிறோம். பாபாக்கு புலாத்தி பி ஹே சமர்ப்பண் பி கர்த்தே ஹே. பாபாவை ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க, சமர்ப்பணம் பண்ணுறாங்க. லேக்கின் ஏ மாலும் நஹி ரவுதா கி பாபு கப் ஆயேகா. ஆனால் பாபா எப்போ வருவாருங்கிறது யாருக்குமே உலகத்தில் தெரியாது. புகார்த்தே தோ ஹே ஓ காட் ஃபாதர் லிபரேட்டர் கரோ கைடு பனோ. ஓ காட் ஃபாதர் வாங்க, எங்களை விடுவிக்கக்கூடியவரே வாங்க, வழிகாட்டக்கூடியவங்களே வழிகாட்டுங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆச்சா லிபரேட்டர் பனேங்க தோ ஜரூர் ஆனா படேனா. அப்போ அதனோட அர்த்தம் என்ன? அவர் லிபரேட்டர், அதாவது நம்மளை விடுவிக்கக்கூடியவராக ஆயிருந்தால் தானே அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், அப்போ தானே அவர் வர வேண்டியது இருக்குது. அவருக்கு என்ன மகிமை இருக்குது, மகிமைக்குரிய காரியத்தை பண்ணுறாரு. ஃபிர் கைடு பன்கர் லே ஜானா படே. விடுவிக்கக்கூடியவராக அவர் இந்த உலகத்தில் வந்து நம்மளை வழிகாட்டியாகி உடன் அழைத்து செல்ல வேண்டியது இருக்குது. அப்போ ரெண்டு வார்த்தையை பாருங்கள், தொடர்புள்ள ஒரு வார்த்தை. பாபா பச்சோं को बहुत दिनों के बाद देखते हैं तो बड़ा खुश होते हैं. பாபா தன்னோட குழந்தைகளை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாராம். இப்போ நம்மளே வந்து நம்ம குடும்பத்தவர்களை ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்போ பாபா தன் குழந்தைகளை எத்தனை பிறவிகள் கழித்து எத்தனை யுகங்களுக்கு அப்புறம் நம்மளை சந்திக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ குஷியாக இருக்கிறாரு. ஓஹே ஹதுக்கா பாப் ஏஹே பேஹதுக்கா பாப். உலகத்தில் சரீர தந்தைக்கே ரொம்ப நாள் கழித்து பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, குழந்தைக்கு இருக்குது. இங்கே நமக்கு ஆத்மாவோட தந்தை 5000 வருஷம் கழித்து சந்திக்கிறோம். बाबा तो क्रिएटर है, रच करके फिर उनकी पालना भी करते हैं, पुनर्जन्म तो लेना पड़ता है. பொதுவாக உலகத்தில் கூட பார்க்குறோம், தந்தையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைய படைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, திரும்ப திரும்ப அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஜென்ம மரணத்தில் வருகை தருகிறார்கள். சில பேருக்கெல்லாம் பார்த்தா என்ன இருக்குன்னா கிசிக்கோ 10 கிசிக்கோ 12 பச்சே ஹோத்தே ஹே. சில பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 குழந்தை இருக்கும், சில பேருக்கு 12 இருக்கும், 15 கூட இருக்கும். பரந்து ஓ சப் ஹே ஹதுக்கே சொக்கு. எத்தனை குழந்தைங்க அவங்க பெற்றிருந்தாலும் வளர்த்தாலும் அதெல்லாம் என்னென்னா அல்பகால சுகம், அந்த சனநேர இன்பம், அவ்வளோதான். அதுதான் காக்கையினுடைய எச்சிலுக்கு சமம்ட்டு சொல்கிறது. தமோ பிரதான் பன் ஜாத்தேகே. உலகத்தில் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா வீழ்ச்சியை நோக்கி தான் போகிறாங்க, தமோ பிரதானம் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். अच्छा तमो प्रधान में सुख बहुत थोड़ा है. தமோ பிரதானத்தில் கூட பார்த்தீங்கன்னா சுகத்தினுடைய அளவுங்கிறது மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. अच्छा तुम सतो प्रधान बनते हो तो बहुत सुख होता है. ஆனால் நம்மளோட நிலைப்பாடு என்ன? நம்ம எந்த அளவு சத்தோ பிரதானம் ஆயிட்டே இருக்கிறோமோ அப்போ அதிகமான சுகம் கிடைக்கிறது.
அவங்க தமோ பிரதானமாகறாங்க, கொஞ்சோண்டு சுகம். நம்ம சத்தோ பிரதானமாகறப்போ அதிகமான சுகம். सतो प्रधान बनने की युक्ति बाबा कर बताते हैं. அப்போ நம்ம ஆத்மா சத்தோ பிரதான ஆத்மா ஆகிறதுக்குரிய யுக்தியை தான் பாபா வந்து சொல்கிறாரு. अच्छा बाबा को आलमाइटी अथॉरिटी कहा जाता है. பாபாவை தான் என்ன சொல்லப்படுதுன்னா ஆல்மைட்டி अथॉरिटी என்று மகிமை பாடப்படுகிறது. मनुष्य तो समझते हैं गॉड आलमाइटी अथॉरिटी है तो जो चाहे सो कर सकते हैं. ஆனால் உலகத்தில் மனிதர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கடவுளை வந்து சர்வசக்திவான்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அவர் நினச்சா என்னன்னாலும் செய்ய முடியும், பகவான் மனசு வச்சா என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்ட்டு பொதுவாக வழக்கில் பேசுவாங்க. மரிக்கு ஜிந்தா கர் சக்தியை, செத்து போனவனை கூட அவரால் பிழைக்க வைக்க முடியும். एक बार कोई ने लिखा अगर आप भगवान है तो मक्की को जिंदा कर दिखाओ. ऐसे ढेर प्रश्न पूछते हैं. ஒரு தடவை ஒருத்தர் வந்து எழுதியிருந்தாங்களாம், ஒருவேளை நீங்கள் வந்திருக்கிறது பகவான் அப்படின்னா அந்த மக்கி ஈய கூட, செத்துப்போன ஈய கூட பிழைக்க வச்சு காட்டுங்க. இப்படிலாம் வந்து பலவிதமாக கேள்விகளை கேட்குறாங்களாம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க, तुमको बाबा ताकत देते हैं जिससे तुम रावण पर जीत पाते हो. நமக்கு பாபா சக்தி கொடுக்குறார். அவர் சர்வசக்திவான். அவரை நினைக்க சக்தி வந்துட்டே இருக்க நமக்கு சக்தி கொடுக்குறாரு. எதுக்காகனா ராவணன் மீது வெற்றி அடைகிறோம். அசுரகுணங்கள் மீது வெற்றி அடையணும்னா சக்தி வேணும் இல்லையா. பந்தர்சி மந்திர் லாய்க்கு பன்தி ஹோ. வெற்றி அடையும் பொழுது நம்ம ஆத்மா என்ன ஆகுதுன்னா குரங்குத்தன்மையில் இருந்து கோவிலில் இருக்கிற மூர்த்தி போல ஆகிறது. தகுதி உள்ள ஆத்மா ஆயிடுறோம். ஒன்று ஃபிர் கியா பனாதியா. ஆனால் பக்தியில் என்னென்ன கதையெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. வாஸ்தவமே தும் சாபு சீதாயே பக்தையாகோ. பார்க்க போனால் நம்ம எல்லாருமே யாருன்னா சீதைகள். சீதைன்ட்டு எதை சொல்கிறோம், நம்ம ஆத்மா தான் சீதைகள். ஒரு விதத்தில் நம்ம தான் பக்தைகளாகவும் இருக்கிறோம். अच्छा तुम सबको रावण ने छुड़ाया है. रावण तुम सबको रावण से बाबा ने छुड़ाया. அப்போ பாபா ஆத்மாங்கிற அந்த சீதைகளை என்ன பண்ணுறாருன்னா பக்திகளை ராவணன்கிட்ட இருந்து நம்மளை விடுவிக்கிறார். விடுவிக்கக்கூடியவர்னா அர்த்தம் என்ன, அசுரகுணத்திலிருந்து விடுவிக்கிறார். ராவண் துவாரா தும்கோ கபி பி சுக் நகி மில் சக்தா. யோசிச்சு பாருங்களேன், ராவணன் மூலமாக நமக்கு ஒரு பொழுதும் என்ன கிடைக்காது, சுகம் என்பது அடைய முடியாது. ஈசமே சப் ராவன் கி ஜெயில் மே ஹே. இன்னைக்கு கலியுகத்தில் எல்லாருமே எங்கே இருக்குதுன்னா ஆத்மாலாம் ராவணனுடைய சிறையில் தான் இருக்குது. ராம் கி ஜெயில் மே நஹி கஹெங்கே. ராமரோட சிறையில் இருக்காங்கன்ட்டு யாரையும் சொல்ல மாட்டாங்க. क्योंकि राम आते हैं रावण की जेल से छुड़ाने. ராம் எதுக்காக வந்திருக்காருன்னா ராவணனோட ஜெயிலில் இருந்து விடுவிக்க வந்திருக்கார். रावण 10 सिर वाला बनाते हैं उनको 10-20 भुजाएं दिखाते हैं. ராவணன் என்றாலே 10 தலை உள்ள ஒரு மனிதனாக சித்தரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 20 புஜங்கள் 20 கைகளை காட்டுறாங்க. பாபா ने समझाया है कि 5 विकार पुरुष में 5 विकार स्त्री में है. அப்புறம் என்ன புரிய வைக்கிறாரு, 5 விகாரம் ஆணுக்குள்ளார இருக்க, 5 விகாரம் பெண்ணுக்குள்ளார இருக்குன்ட்டார். அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராவண ராஜ்யம். இந்த உலகமே எப்படி இருக்குது, ராவண ராஜ்யம். 5 விகார் ரூபி மாயாக்கா ராஜ்யா. 5 விகாரம் என்ற ஒரு மாயாவோட ராஜ்யம்ட்டு இதை சொல்கிறோம். ஐசே நஹி கஹெங்கே இன்கே பாஸ் बहुत माया है. माया का नशा चढ़ा हुआ है. नहीं धन को माया नहीं कहेंगे. பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா ராவண ராஜ்யத்தை என்ன சொல்கிறோம், 5 விகாரத்தினுடைய ராஜ்யத்தை மாயா ராஜ்யம்ட்டு சொல்கிறோம். அதே நேரத்தில் என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா இவங்கக்கிட்ட ரொம்ப மாயா இருக்குது, இப்போ இவங்கக்கிட்ட என்ன இருக்குது, ரொம்ப மாயா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். மாயாக்கா நசா சடா ஹுவாஹே. அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த ஆத்மாவில் மாயையினுடைய போதை ஏறி இருக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. ஐசே நகி தன் கோ மாயா நகி கஹெங்கே. அதாவது செல்வத்தை கூட மாயை என்று நம்ம சொல்ல மாட்டோம். செல்வத்தை வந்து மாயான்ட்டு சொல்ல மாட்டோம்.
ஏன்னா செல்வத்தை என்ன வார்த்தையால் உச்சரிக்கிறோம் அப்படின்னா சம்பத்தி. சம்பத்தினா சகல செல்வங்கள். तुम बच्चों को संपत्ति आदि बहुत मिलती है. குழந்தைகளாகி நமக்கு இந்த சம்பத்திகள் என்பது நிறையவே கிடைக்கிறது. ஏன்னா மாயை என்று உலகத்தில் எதோ மென்ஷன் பண்ணுறாங்க, பாபா எது அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். अच्छा तुमको कुछ भी मांगने की दरकार नहीं. நம்ம யார்கிட்ட போயிட்டு எதுவும் கேட்கணுங்கிற அவசியமே நமக்கு இல்லைன்ட்டார். क्योंकि ये तो पढ़ाई. நம்ம வந்திருக்கிற இடம் என்ன? யூனிவர்சிட்டி படிக்க வந்திருக்கிறோம். இங்கே படிப்பு தான் சொல்லி கொடுப்பாங்க. படாயுமே மாங்குனா ஹோதா ஹே கியா. படிக்க வந்திருக்கிறோம், படிப்பில் கேட்குறதுங்கிறது ஒன்று இருக்கா? டீச்சர் ஜோ படாயிங்கே ஓ ஸ்டூடெண்ட் படைங்கே. டீச்சர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதைத்தான் மாணவர்கள் படிப்பாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜித்னா ஜோ படைங்கே உத்னா பயங்க. யார் யார் எவ்வளோ படிக்கிறாங்களோ அந்தளவு பலனை அடைவார்கள். மாங்கனிக்கு பாத்தனைக்கு எனக்கு அதை கொடு இதை கொடுன்ட்டு இங்கே பாபாட்ட நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இதில் இன்னொரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, इसमें तो पवित्रता की बात भी आती है, वो भी जरूरी है. தூய்மையினுடைய தாரணை என்பது கூட இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏக் அக்ஷர் கி பி வேல்யூ தேக்கோ கித்னி ஹே. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தைன்னு என்ன, அந்த தூய்மை என்ற ஒரு வார்த்தைக்கு கூட பாருங்கள் மதிப்பு எவ்வளோ இருக்குது. பதமா பதம். அப்போ பதமா பதம் என்று கூட சொல்கிறோம். பாபா கோ பகச்சானோ யாது கரோ. அப்போ அந்த தூய்மையினுடைய தாரணை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ பல கோடி மடங்கு பிராப்தி கிடைக்கிறது. பாபா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, நினைவு பண்ணுங்க. பாபானே பகச்சான் தி ஹே, ஜெய்சி ஆத்மா பிந்தி வைசே மேம்பி ஆத்மா பிந்தி ஹோ. பாபா அறிமுகம் கொடுக்குறாரு, எப்படி நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கிறேன், அப்படி நீங்களும் புள்ளியாக தான் இருக்கிறீங்க. वो तो எவர் பவித்ர ஹே. ஆனால் நமக்கு அவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நான் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறேன்ட்டார். ஏன்னா அவர் தூய்மை கடல், அவரோட ஸ்டேஜ் வந்து மாறாது. மேலும் அவரை நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், சாந்தி கடல், ஞான கடல், தூய்மை கடல்ட்டு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த ஒருவரை குறித்த ஒரு மகிமைக்குரிய சப்தம். சபுக்கா பொசிஷன் அப்பன்னா அப்பன்னா ஹோத்தாஹே. அனைவரோட பொசிஷனும் தனித்தனியானது. ஏன்னா எல்லாரோட பொசிஷன் தனித்தனியாக தானே இருக்குது. நாட்டக்கு பி பனாயா ஹே கண்ணு கண்ணுமே பகவான். ஒரு நாடகம் கூட உருவாக்குறாங்கல்ல, ஒவ்வொரு அணுலையும் பகவான் இருக்காருன்ட்டு சொல்கிறாங்க. ஜின்ஹோனே நாட்டுக்கு தேக்கா ஹோகா ஓ ஜான்தே ஹோங்க. யாரெல்லாம் நாடகம் பார்த்துருப்பாங்க அவங்க அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கண்ணுலேயும் பகவான்ட்டு சொல்கிறாங்கல்ல, அணுல பகவான் எப்படி இருக்க முடியும்? ஜோ மகாவீர் பச்சே உनको तो बाबा कहते हैं तुम बल कहाँ भी जाओ फिर साक्षी होकर देखना चाहिए. நம்ம குழந்தைகளில் கூட யார் ரொம்ப நல்ல மகாவீர் தைரியசாலியாக இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் எங்கேனாலும் போங்களே, சாட்சி ஆகிட்டு பாருங்கள். எங்கேனாலும் போங்கன்னா அர்த்தம் என்ன? எந்த ஒரு சமஸ்தானத்துக்கு போனாலும் சாட்சி நிலையில இருந்து பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அபி தும் பச்சி ராமராஜ்ய ஸ்தாபனா கர் ராவண் ராஜ்யக்கோ கலாஸ்கர் தேத்தேகோ. நம்ம குழந்தைங்க ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். அதை பண்ணுறோம்னா ராவண ராஜ்யத்தை அழிக்கிறோம். இது எல்லையற்ற ஒரு ஆன்மீக ஒரு ரகசியம்ட்டு சொல்லலாம். ஓ கஹானியா ஹதுக்கி பனாதிகே. உலகத்தில் சொல்கிற கதையெல்லாம் எல்லைக்குட்பட்ட கதையை உருவாக்குனாங்க. நம்மளாம் யாருன்னா சிவனுடைய சக்தி, சிவசக்தி சேனைப்படை. சிவன் வந்து எப்படி இருக்கார்? ஆல்மைட்டி, சர்வசக்திகள் நிறைந்தவர். சிவகி சக்தி லேனேவாலே சிவகி சேனா துங்கோ. சிவனிடமிருந்து சக்தியை அடையக்கூடிய சிவசக்தி சேனை படை நம்ம தான் சிவசேனை, சிவனுடைய சேனை. உன்ஹோனே பி ஃபிர் சிவசேனா நாம் ரக்காகே. சிவன்கிட்ட சக்தி வாங்கி இந்த மிலிட்ரியில் இருக்கிறோம், அதனால நம்ம அமைப்புக்கு பேர் சிவசேனை. இந்த பேரை உலகத்தில் அவங்க சிவசேனா அப்படின்ட்டு பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்போ துமாரா நாம் கே ரக்கே. அப்போ உங்களுக்கு பேர் என்ன விற்கிறது? துமாரா தோ நாம் ரக்காஹே. உங்களுக்கு தான் பேர் வச்சிருக்கல, நமக்கு தான் ஒரிஜினல் பர்மனண்ட் பேர் என்ன? பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். சிவகி தோ சபி சந்தான் ஹே. சிவனுக்கு எல்லாரும் குழந்தைங்க தான். சாரி துனியாக்கே ஆத்மாயே உனக்கே சந்தான். முழு உலகத்தில் இருக்கிற ஆத்மா எல்லாமே சிவனோட குழந்தைங்க தான்.
சிவசே तुमको சக்தி मिलती है. சிவனாகிய தந்தையிடமிருந்து ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கிறது? சக்தி கிடைக்கிறது. अच्छा शिव बाबा तुमको ज्ञान सिखाते हैं. शिव बाबा இங்கே நமக்கு என்ன பண்ணுறாரு? ஞான படிப்பு கற்பிக்கிறாரு. जिससे तुमको इतनी शक्ति मिलती है. அந்த ஞானம் கேட்க கேட்க நம்ம ஆத்மாவுக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கிறது. அப்போ அதனால் நம்ம அரைக்கல்பம் என்ன பண்ணுறோம்? முழு உலகத்தையோ ராஜ்யம்ங்கிறது நம்ம செய்கிறோம். துமாரி ஏஹ யோக பலுக்கி சக்தி. நம்மளோட பவர் எப்படின்னா யோக பலத்தினுடைய ஒரு சக்தியை சொல்லலாம். அவர் உணவும் கிஹி பாகுபல். நம்ம யோகா பண்ணி அஹிம்சை முறையில் சக்தியை அடைகிறோம், விகாரத்தை ஜெயிக்கிறோம். உலகத்தில் பார்த்திங்கன்னா சரீர பலத்தினுடைய யுத்தம் நடக்கிறது. பாரத்துக்கா பிராச்சீன் ராஜயோக கயா ஹுவாஹே. அதுவும் பாரதத்தினுடைய புராதனமான பழமையான ஒரு ராஜயோகம் என்று இதை வர்ணிக்கப்படுகிறது. சாகத்தே பிஹே பாரதக்கா பிராச்சீன யோக சீக்கே. என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளும் பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை கற்றுக்கொள்வோன்னு நினைக்கிறாங்க. இதனால தான் பாரடைஸ் என்பது ஸ்தாபனையாச்சு. கஹத்தே பிஹே கிரைஸ்ட் சே இத்தனை வருஷ பகலே பேரடைஸ் தான் சொல்கிறாங்க இல்லையா? பேசுகிறப்ப கூட கிரைஸ்டுவுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் எப்படி இருந்துச்சு? ஒரு பேரடைஸாக தான் இருந்துச்சு. ஓ கைசி பண்ணா அது எப்படி உருவாச்சு? பேரடைஸ் எப்படி உருவாச்சு? யோக பலத்தினால தான். தும்ஹோ பிரவருத்தி மார்க்குவாலே சன்னியாசி. நீங்களே யாருன்னா குடும்ப மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள். இல்லறத்தில் இருந்து கொண்டு ஜெயிக்கிறீங்க. वो तो घर बार छोड़ जंगल में चले जाते हैं. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா? நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? बाबा கேட்குறாரு, ड्रामा अनुसार हर एक को पार्ट मिला हुआ है. ட்ராமா பிளான் அனுசாரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவருக்குரிய கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. इतनी छोटी सी बिंदी में कितना पार्ट है, इसको कुदरत ही कहेंगे. சின்ன புள்ளி ஆத்மா. அந்த ஆத்மாவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்ட் நம்ம நடிக்கிறோம். இதைத்தான் இயற்கைன்ட்டு சொல்லுவோம். பாபா தோ எவர் சக்திமான். बाप तो एवर शक्तिमान गोल्डन एज्ड है. अभी तुम उनसे शक्ति लेते हो. பாபா எப்போவுமே சக்திமான் தான். ஏன்னா அவரோட ஸ்டேஜ் மாறுறதில்ல, ஏறுது இறங்குதுங்கிறது கிடையாது. அவர் கோல்டன் ஏஜ்டு தங்க உலகத்தை படைக்கிறாரு இல்லையா? அப்போ நம்ம அவர்கிட்ட சக்தி வாங்கிட்டே இருக்கிறோம். ட்ராமா அப்படித்தான் உருவாகி இருக்கு. ஐசே நஹிக்கு ஹசாரோं சூரிய சே தேஜோ மை ஹே. அதனால் கதையில் சொல்கிற மாதிரி 1000 சூரியனை காட்டிலும் தேஜோமயமானவர் அப்படி கிடையாது. ஏன்னா அவர் அப்பான்னு சொல்கிறப்ப பாபா என்ன கேட்குறாரு? ஒரு குழந்தை தன் அப்பா பக்கத்தில் நெருங்க முடியலன்ட்டு சொல்லுமா? நான் உங்கள் ஆத்மாவுக்கு தந்தையாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களை சுட்டரிக்க முடியும் கேட்குறார். वो तो जो जिसका भाव बैठता है तो उसी भावना से देखते हैं. பொதுவாக கதைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கு உள்ளத்தில் என்ன மாதிரி ஒரு பாவனை உருவாகிறது உள்ளத்தில், அந்த பாவனையோட தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தினுடைய தாக்கம் பாவனை எப்படி இருக்குது அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. ஆங்கி லால் ஹால் ஹோ ஜாத்தி ஹே. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கதையில் கடவுளை தரிசனமெல்லாம் பண்ண முடியாது, 1000 சூரியனை விட தேஜோமயமானவர். அதனால் என்ன சொல்கிறாங்களாம், எனக்கு இந்த காட்சி போதும் போதும் கண்ணெல்லாம் கூசுதுன்ட்டு சொல்லுவாங்களாம். பஸ் கரோ ஹம் சஹன் நஹி கர் சக்தே. எங்களால் சகித்து கொள்ள முடியல, போதும் போதும்ட்டு சொல்லுவாங்களாம். பாபா சொல்கிறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? ஓ சப் பக்தி மார்க்கே சம்ஸ்கார் ஹே. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு சமஸ்காரம். ஏதோ நாலேஜுகே இஸ்மே படுனா. இப்போ சொல்கிறது ஞானம். இந்த ஞானத்தில் நான் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்டோட வேலை என்ன? படிக்கணும். பாபா டீச்சராக இருக்கிறாரு, கற்பிக்கவும் செய்கிறாரு. அச்சா ஹம்கோ கௌதி ஹே தும்கோ தமோ பிரதான் சே சத்தோ பிரதான் படனா. நமக்கு என்ன சொல்கிறாரு? உங்கள் ஆத்மா சத்தோ பிரதான தன்மை தமோ பிரதான தன்மையிலிருந்து விலகி அவரோட நினைவு மூலமாக சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா மறுபடி புரிய வைக்கிறாரு. எந்த விஷயத்த இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாரு? ஏன்னா ஒரு 3 குரங்கு கதை காட்டுவாங்க இல்லையா? கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, பேசாதன்ட்டு. ஹியர் நோ ஈவில், சி நோ ஈவில். மனுஷியோं को पता नहीं है ये किसने कहा. ஆனால் இந்த வார்த்தை இங்கே சொல்கிறோம் இல்லையா, இது யார் சொன்னாங்க அப்படின்ட்டு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியுது. பகலே அந்தர்கா பந்தர்கா சித்திரம் பண்ணாத்தே. அவருடைய காலத்தில் என்ன சித்திரம் காட்டுவாங்கன்னா குரங்கு மாதிரி சித்திரம் காட்டுனாங்களா.
அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காந்திஜி வந்து இந்த 3 விஷயம் சொல்வார். அப்போ 3 குரங்க காட்டி வாய் பொத்தி, கண்ணு பொத்தி, காது பொத்தி அப்படி காட்டுவாங்க அப்படிலாம். இப்போ தான் வந்து மனிதனா அந்த மாதிரி வந்து உருவாக்கி காட்டுறாங்க. கெட்டதை பார்க்காத, கேட்காதன்ட்டு. பாபா கூட ஷாக்கார் பாபா காலத்தில் என்ன பண்ணார்னா, அந்த நளினி தீதி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சின்ன குழந்தை பருவத்திலேயே வந்துட்டாங்க. அந்த நளினி தீதியை வந்து என்ன பண்ணாங்கன்னா, உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பாபா தயார் பண்ணார். அந்த குழந்தையை பார்த்து எப்படி இருக்கணும்ட்டு சொல்லி. மனுஷியோको பக்தி கா நஸ்ஸா கித்தனா ஹே, பக்தி கா ராஜ்ய ஹேனா. இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு பக்தியினுடைய போதை எவ்வளவு இருக்குன்ட்டார். அதனால தான் பக்தி கூட பாருங்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. பக்தியினுடைய பாவனைங்கிறது அந்த நஷா, அதான் பக்தி ராஜ்யம். இப்போ ஞான ராஜ்யம் என்பது இங்கே துவங்குது. ஃபரக்கு இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. अच्छा बच्चे जानते हैं बरोबर ज्ञान से बहुत सुख होता. நமக்கு தெரியுது ஞானம் கேட்க கேட்க தான் என்ன கிடைக்கிறது, அதிகமான சுகம் கிடைக்கிறது. फिर भक्ति से सीढ़ी नीचे उतरते हैं. பக்தி பண்ணி பண்ணி ஏணிப்படி சித்திரத்தில் பாருங்கள் ஒவ்வொரு பிறப்பா கீழே வரோம். अच्छा हम पगले सत्युग में जाते हैं, फिर जो मिसल नीचे उतरते हैं. நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப வீட்டுக்கு போயிடுறோம். திரும்ப ராஜ்யத்தில் ஃபஸ்ட்டு வரப்போ என்ன பண்ணுறோம்னா, பாபா எப்படி வர்ணிக்கிறார்னா, ஜூ மிசல் பேன் வந்து உருந்து போகிற மாதிரி மெல்ல 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 என்ன ஆகிட்டுருக்குறோமா, கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறார் பாபா, 1250 வருடத்தில் 2 கலை குறைஞ்சி போச்சு. அதனால தான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா, சந்திர வம்சம் அப்படிங்கிறது காட்டுறது. சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கிறதில்ல. அப்போ கலைகள் குறைஞ்சிட்டே வருதுன்னா அர்த்தம் என்ன, மெல்ல மெல்ல வந்து என்ன ஆகுது, கலைகள் குறைஞ்சிட்டே வருது. कम होने लगती है, फिर धीरे धीरे कलाएँ बढ़ती है तो 16 कला होती है. பிறகு முயற்சி பண்ணி மேலும் மேலும் வந்து அந்த மாதிரி கலைகளை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா 16 கலை உருவாகுது. உலகத்தில் வந்து அல்பகால விஷயம், நம்மளோட தான் ஆன்மீக விஷயம். इस समय सभी पर राहु का ग्रहण है. இன்னைக்கு உலகத்தில் எல்லார் மேலே என்ன ஓடுதுன்னா, ராகு கிரகணம் உட்கார்ந்துருக்கு. ஆனால் ரொம்ப வந்து உயர்ந்த ஸ்திதின்ட்டு எதை சொல்லலாம்னா, பிரகஸ்பதி தஷா. अच्छा नीचे की ராகு கா திசை, ரொம்ப கீழான ஒரு நிலையில் இருக்கிற திசைன்னு எதை சொல்கிறோம்னா, ராகு திசை. நம்ம குரு திசையில் இருக்கிறோம், மற்றவங்களாம் ராகு திசை. எக்தம் தேவாலா நிகால் தேத்தே. ராகு திசை நடக்கிறதுனால தான் எல்லாரும் நஷ்டத்தை அடையிறாங்களாம். பிரகஸ்பதி திசா சே ஹம் செடுத்தே. குரு திசைப்படி நம்ம போகிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏறிக்கொண்டே இருக்கிறோம் முன்னேற்றத்தை நோக்கி. இதெல்லாம் பாபா வந்து சொல்கிறாரு. ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்ல. अब राहु की दशा तो सब पर बरोबर है. இன்னைக்கு உலகத்தில் ராகு தசை எல்லார் மேலே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டாரு. ராகு தசை எப்படி இருக்கா, ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ அதனுடைய விளைவுகள் என்ன? அப்போ பாபாவும் சொல்கிறார் பாருங்க, ராகு கிரகணம்ங்கிறது தான் வந்து இன்னைக்கு பிடிச்சிட்ருக்கு. ரொம்ப உயர்ந்தது குரு தசை. அப்போ ராகு திசையில் வந்து நஷ்டத்தை தழுவுகிறார்கள். பிரகஸ்பதி திசையில் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் பாபா சொல்கிறாரு ராகு திசைக்கும் குரு திசைக்கும். ராகு திசையில் பார்த்தீங்கன்னா ஏழை ஆகிடுறாங்க. குரு திசையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுறாங்க, எல்லோரும் செல்வந்தன் ஆகுறாங்க. பாரதம் எவ்வளோ பணக்கார நாடாக இருந்துச்சு, ஒரே பாரதமாகத்தான் அப்போ இருந்துச்சு. சத்தியத்தில் பார்த்தா ராமராஜ்யம், பவித்ர ராஜ்யம்ங்கிறது இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப வர்ணனை செய்யப்படுகிறது. अपवित्र राज्य वाले गाते हैं मैं निर्गुण हारे में कोई गुण नहीं. अपवित्र ராஜ்யம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, अपवित्र ராஜ்யம்னா என்ன, கலியுகத்தில் அப்பவித்திரம். அந்த அப்பவித்திர ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிர்குண் ஹாரே, அதாவது குணங்களற்ற ஒரு மாலையில் எந்த குணமும் இல்லை, குணங்களே இல்லை, இந்த மாலையில் எங்ககிட்ட எந்த குணமும் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. ஐசே சன்ஸ்தாயே பி பனாயி ஹே நிர்குண் சமஸ்தா. ஆனால் நிறைய அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்களா. அந்த அமைப்போட பேர் என்னென்னா நிர்குண் சமஸ்தா. நிர்குண் சமஸ்தானே என்ன, குணங்களே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஆனால் அவங்களுக்கு மீனிங் புரியறதில்ல, பெயர் மட்டும் வச்சுக்கிறாங்க. அரே ஏதோ சாரி துனியா நிர்குண் சன்ஸ்தா ஹே. ஆனால் பாபா எப்படி பார்க்குறாரு, அவரோட தொலைநோக்கு பார்வை பாருங்க. முழு உலகமுமே இன்னைக்கு குணங்களற்ற ஒரு சமஸ்தானமாக இருக்குது அப்படின்ட்டாரு. முழு உலகத்தையும் சொல்கிறாரு.
ஏக்குக்கி பாத்து தோடேகி இதுன்னா ஒருத்தரை பற்றின விஷயமா என்னன்னு கேட்குறாரு. பச்சைக்கோ ஹமேஷா மகாத்மா கஹா ஜாத்தா ஹை, குழந்தைகளை எப்போவுமே மகாத்மான்ட்டு தானே சொல்லப்படுது. அச்சா தும் ஃபிர் கஹ்தே ஹோ கோயி குண் நஹி, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எந்த குணமும் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் முழு உலகம். அச்சா ஜின்மே கோயி குண் ந ஹோனே கே காரன் ராகு கி திசா பைட்டிகை, அப்போ சொல்ல வர கருத்து என்ன, யாருக்குள்ளார குணம் என்பது இல்லை, ஏதாச்சும் காரணத்தினால ராகு திசை உட்காருது. இப்போ பாபா தோ கஹ்தே ஹே தேதான் தோ சோட்டே கிரகன், அதுக்கு என்ன மாற்று பரிகாரம், என்ன பாபா என்ன சொல்கிறார், 5 விகாரங்களை தானமாக கொடுத்துருங்க, உங்களை விட்டு போயிடும். இது எல்லாருக்குமே இப்போ தெரியுது இல்லையா. தேக சகி தேகக்கே சபி தர்மம் கொச்சோட பாபா என்ன சொல்கிறாரு, தேகத்தோடு தேகத்தின் எல்லா தர்மங்களை விட்டுவிடுங்கள், தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்துங்கள். அச்சா தும்கோ அபு வாபஸ் ஜானா ஹே, ஏன்னா குழந்தைகளாகி நம்ம இப்போ வீடு திரும்பணும். பவித்ரனா ஹோனேக்கே காரன் வாபஸ் கோயி ஜான சகே, யாரும் பியூரிட்டியாக இல்லை, தூய்மை ஆகாத ஒரு காரணத்தினால யாராலையும் வீட்டுக்கு போக முடியாது. பாபா பாபா பவித்ர ஹோனேக்கே யுக்தி பத்தாத்தே, அதனால தான் பாபா நம்ம ஆத்மாவை எப்படி தூய்மையாக்கணும்ட்டு வழி சொல்கிறாரு. ஒரே வழி என்ன, அவரை நினைக்கணும், ஆத்ம தந்தையை நம்ம நினைக்கணும். பல பேர் என்ன சொல்கிறாங்க, பாபா ஹம் புல் ஜாத்தே, நாங்கள் மறந்துட்டோன்ட்டு கேஷுவலாக சொல்கிறாங்க. ஆனாலும் பாபா என்ன சொல்கிறாரு பதில், மீட்டே பச்சோம் பதீத்த பாவன் வாலே பாபாக்கு தும் புல் ஜாயேங்கே தோ தும் பாவன் கேசே பனேங்கே, இனிமையான குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, பதீத்த பாவனன் பாபாவை நீங்கள் மறந்துட்டே சொன்னால் நீங்கள் எப்படி பாவனமாவீங்க அப்படின்ட்டு பாபா நம்மளை கேட்குறாரு. உண்மைதானே? விசார் கரோ கி கியா கியா கவுத்தே ஹோ, நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம். ஜான்வர் भी कभी ऐसे नहीं कहेंगे हम बाप को भूल जाते, பாருங்கள் என்னெல்லாம் உதாரணம். இன்னைக்கு மிருகத்தை பார்க்குறோம், எந்த ஒரு மிருகமும் நான் எங்கள் அப்பாவை மறந்துட்டேன்ட்டு சொல்லாதான். அப்போ அதுக்கு கூட நினைவு இருக்கு நம்ம மனுஷன், நம்ம எப்படி இருக்கணும். தும் கியா கவுத்தி ஹோ மை துமாரா பேஹதுக்கா பாப் ஹோ, நான் உங்களோட ஆத்மாவுக்கு தந்தையாக இருக்கிறேன். தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நமக்கு பாபா சொல்கிறாரு, தும் ஆயே ஹோ பேஹதுக்கா வர்சாலேன்னு, பாபா கிட்ட எல்லையற்ற ஆஸ்தி வாங்கத்தான் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். நிராகார தந்தை சாக்காரத்தில் வர்றார், அப்போ தான் இந்த ஞானக்கல்வி நமக்கு கற்பிக்கிறார். அபி பாபானே இஸ்மி பிரவிஷ்கி, அப்போ பாபா இந்த சரீரத்தில் பிரவேசம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் பாப்பு தாதாங்கிற வார்த்தையை சொல்கிறோம். தோனோக்கி ஆத்மா இசு புர்கட்டிக்கு பீச்சுமேகே, 2 பேருடைய ஆத்மாவும் எங்கே இருக்குன்னா அந்த புருவ மத்தியில் தான் இருக்குன்ட்டார். अच्छा तुम कहते हो बापू दादा तो ज़रूर दोनों आएंगे होंगे, बापू दादाங்கிற வார்த்தை சொல்கிறோம்னா அர்த்தம் என்ன, 2 பேரும் பாப் தாதாங்கிற வார்த்தை சொல்கிறப்ப 2 பேரும் அவசியம் 2 ஆத்மாவும் வந்திருக்கும். शिव बाबा ஒரு பிரம்மாக்கி ஆத்மா, शिव பாபாவோட ஆத்மா பிரம்மாவோட ஆத்மா. தும் சப் பனி ஹோ, அதனால நம்மளாம் என்ன ஆயிட்டோம்னா பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க, பிரம்மா குமார் குமாரிகள். தும்கோ நாலேஜ் மில்தி ஹே து ஜான்தி ஹே, உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, அதனால உங்களுக்கு தெரிகிறது. ஹம் ச பாயி பாயி, அப்போ நமக்கு என்ன விஷயம் நல்லா தெரியுதுன்னா, நம்ம ஒருவருக்கொருவர் என்ன ஆயிட்டோம், சகோதரன் ஆயிட்டோம். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக நம்ம சகோதரன் சகோதரி ஆகிறோம். இந்த நினைவும் பக்காவாக வைங்க. परंतु बाबा देखते हैं कि बहन भाई में भी नाम रूप की कशिश होती है. அவர் என்ன பார்க்குறாருன்னா, நமக்குள்ளார சகோதரன் சகோதரிங்கிற திருஷ்டியில் தான் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று தப்பு நடக்குது. அதாவது கவர்ச்சி வலையில் போய் மாட்டிக்கிறாங்க. பகுத்தோங்கோ விகல்பா ஆத்தே, அதில் நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சங்கு, அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி நபர்கள், அந்த மாதிரி சாப்பாடு இதுலையாச்சும் போயிட்டாங்கன்னே என்ன ஆகிடும்னா அந்த விகல்பங்கள் வருகின்றன. अच्छा शरीर देखकर विकल्प तो आते हैं. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கெட்ட எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா சரீரத்தை பார்க்குறப்ப தான் இதெல்லாமே வரும். அதுவும் முக்கியமாக பாருங்கள், நம்ம பாபா குழந்தையாக விட்டு 5 விகாரத்தை விட்டுட்டோம் நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் சிந்திச்சு பாருங்களேன், சேவாக்களத்தில் நம்ம வரோம், சங்கட்டனில் நம்ம இருக்கிறோம், பெரிய பெரிய குடும்பத்தில் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அங்கே தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு சேவா பண்ணுறப்ப ஒன்றும் மனஸ்தாபங்களோ இல்லை சமஸ்கார மோதல்களோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் வந்துடுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அட்ராக்ஷனும் வருது. சேவையின் தொடர்பில் போகிறப்ப சில பேருக்கு என்ன வரும்னா மோதல், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக்கர்ஷன், அந்த ஆக்கர்ஷனில் போயிடுறாங்க. ஆத்மாட்டு தான் பார்த்துட்டே இருப்பாங்க, ஆத்ம திருஷ்டி தான் பக்காப்படுத்தணும். ஏன்னா 2-3 நாளாக பாபா இந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாரு.
ஆத்மான்ட்டு தன்னை உணர்ந்து சகோதரத்துவ திருஷ்டியில் பாருங்கள். அப்போ நம்ம தப்பிச்சுக்குவோம். ஆத்ம ரூபத்தில் எல்லாரும் சகோதரர்கள் தான். அதுக்கு தான் நமக்கு 3வது கண்ணு கிடச்சிருக்கு. பிரதர்ஸ் ஹே தோ பாப்பு ஜரூர் சாஹியே. எல்லோரும் சகோதரன் அப்படின்னா தந்தைன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? எல்லோருக்கும் தந்தை ஒருவர் தான். சபி பாப்கோ யாத் கர்த்தே. எல்லாரும் பாபாவை நினைவு செய்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளே, நீங்கள் சத்தோ பிரதான ஆத்மா ஆக வேண்டும் என்றால் மாமேகம் யாது கரோ, என் ஒருவனை மட்டும் நினைவு செய் என்று சொல்கிறார். ஏன்னா நினைவுக்கு பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா? ஜித்னா யாது கரேங்கே தோ கட்டு நிகழ்த்தி ஜாய்கி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபா பாபான்ட்டு அன்பை நம்ம நினைக்கிறோமோ பாவத்துரு நீங்கிட்டே இருக்கோம். அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன? குஷிக்கா பரச்சடைகா. மகிழ்ச்சியினுடைய போதை ஏறும். மகிழ்ச்சியினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும்? கசிஸ் ஹோத்தி ரஹேகி. அந்த ஒரு கவர்ச்சி இழுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒருத்தங்க நல்லா சிரிச்சிட்டே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா எல்லோருக்கும் ஒரு அட்ராக்ஷன் வரும். எப்படி இவங்களால எந்த சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தை பாருங்களேன், கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை, இன்னசென்ட்டாக இருக்குது. அது எந்த ஜாதி மதம், யாரோட ஒரு ஏழையோ பணக்காரனோ எந்த வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தையில நமக்கு வித்தியாசம் தெரியாத அது சிரிக்கிற சிரிப்பு பார்த்திங்கன்னா எல்லோரையும் தன் பக்கம் என்ன பண்ணோம்னா அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்மளோட சிரிப்பு கூட எப்படி இருக்கணும்? அனைத்தையும் கடந்த நிலை, நல்லது கெட்டது விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்த நிலை. அப்போ இதைத்தான் பாபா சொல்கிறாரு. நினைவு செய்ய செய்ய நமக்கு அந்த எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள் எல்லாமே சமாப்தி ஆயிடுது, துரு நீங்கிடுது. அப்போ ஆத்மா சுத்தத்தன்மை அடைந்து கொண்டே இருக்கும். ஒன்றுமே தெரியாது, எதை பற்றி தெரியாது. இதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். அப்போ நம்பர்வார் முயற்சி அனுசாரம் தான் நாமும் அந்த நிலையை அடைந்து கொண்டே இருக்கிறோம். अच्छा मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार और नमस्ते. धारणेக்காக बाबा சொல்ற मुख्य सारांशम, पढ़ाई पर पूरा ध्यान देकर स्वयं को संपत्तिवान बनाना है. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தி தன்னை சம்பத்துவானாக ஆக்குங்கள். அப்போ இந்த படிப்புங்கிறது நமக்கு வருமானத்தை கொடுக்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்போ நம்ம படிப்பில் முழு கவனம் கொடுத்து தன்னை சம்பத்திவான், சகல சம்பத்துவானா தன்னை ஆக்கி கொள்ளுங்கள். குச்சுபி மாங்கனா நகி ஹே. நம்ம பாபாட்ட எதுவுமே கேட்கணுங்கிறதே கிடையாது. ஏக் பாபா கி யாத ஒரு பவித்ரதா கி தாரணா சே பதமா பதம்பதி பனனா ஹே. ஒரு பாபாவோட நினைவு மற்றும் தூய்மையினுடைய தாரணை மூலமாக பதமா பதம்பதி ஆக வேண்டும். அப்போ நினைவு ப்ளஸ் பவித்ரதா தாரணை 2 விஷயம் இருக்குது. ராகு கி கிரகண் சே முக்து ஹோனே கே லியே விகாரோं का दान देना. ராகுவோட கிரகணத்தில் இருந்து நம்ம விடுபட்டவர்களாக ஆகுவதற்கு விகாரங்களை என்ன செய்யணும்? தானமாக நம்ம கொடுக்கணும். ஹியர் நோ ஈவில், சீ நோ ஈவில். தீயதை பார்க்காத கேட்காத அப்படிங்கிறது காட்டுறாங்க இல்லையா? जिन बातों से सीढ़ी नीचे उतरे निर्गुण बने उन्हें बुद्धि से भूल जाना. அப்போ சொல்ல வர கருத்து என்ன? எந்த விஷயங்களால் நாம் நம்ம உயர்ந்த நிலையில இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம், குணமற்றவர்களாக நம்ம ஆகி இருக்கிறோம், அந்த விஷயங்களை புத்தியினால் நீங்கள் மறக்க வேண்டும். எதை நம்ம எந்த விஷயத்தால் உயர்ந்த நிலை விட்டு கீழே வந்தோம், குணங்களை இழந்தவங்களாம், ஆனால் அதை புத்தியினால் மறந்துடுங்கன்ட்டார். வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, பகலே ஆப்பு, முதலில் நீங்கள். இந்த மந்திரத்தின் மூலமாக சர்வகா சுமான் பிராப்து கர்ணிவாலே, அனைவருடைய சுமானத்தை பிராப்தியாக பெறக்கூடிய நிர்மானுசோ மகான் பவ, பணிவுள்ளவராகி மகானாகுக. முதலில் நீங்கள் என்பது மந்திரம். இதுதான் மகா மந்திரம். यही महामंत्र सदा याद रहे कि निर्माण ही सर्व महान,
மகாமந்திரம் என்பது சதா நம்ம நினைவில் இருக்கணும்ட்டார். பணிவுத்தன்மைங்கிறது தான் அனைத்திலும் மகானாக ஆக்கக்கூடியது. அப்போ அதுக்கு ஆதாரம் என்ன? பகலே ஆப்பு. பணிவுத்தன்மைங்கிறத அந்த இடத்துல நம்ம அடுத்தவங்கள முன்னாடி வைக்கிறோம். முதலில் நீங்கள் ஐசா கர்னாகி சர்வசி சுமான் பிராப்து கர்ணைக்கே ஆதார். அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப அனைவர்கிட்ட இருந்து சுயமரியாதையை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கு. மகான் बनने का ये मंत्र वरदान रूप में सदा साथ रखना. மகான் ஆவதற்காக இந்த மந்திரத்தை வரதானம் என்ற ரூபத்தில் சதா நம்ம கூடவே வச்சுக்கணும். வரதானோ சே பல்தே உடுத்தே மஞ்சில் பர் பகுஞ்சனா. இந்த வரதானங்களால் நீங்கள் வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே தன்னுடைய லட்சியம் என்ற சிகரத்தை அடையுங்கள். मेहनत तब करते हो जब वरदानों को कार्य में नहीं लगाते. எப்போ அந்த வரதானங்களை காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தலை அப்பொழுது தான் நமக்கு இது என்னவாக தெரியும்? கஷ்டமாக தெரியும். अगर वरदानों से पलते रहो, वरदानों को कार्य में लगाते रहो तो मेहनत समाप्त हो जाएगी. ஒருவேளை நம்ம அந்த வரதானங்களால் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், அந்த வரதானங்களை காரியத்தில் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா கடின உழைப்பெல்லாமே என்ன ஆகிடும்? சமாப்தி ஆகிடும். சதா சஃலதா சந்துஷ்டதா கா அனுபவ கர்த்தே ரஹேங்கே. சதா நம்ம வெற்றி மற்றும் திருப்தியினுடைய அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம். அதனால் வரதானங்கள் நம்மளை எளிமைப்படுத்துது. ஸ்லோகன் सूरत द्वारा सेवा करने के लिए अपना मुस्कुराता हुआ रमणीक और गंभीर स्वरूप को एमर्ज करो. சூரத் அதாவது தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக, அதாவது தன்னோட முகத்தின் மூலமாக நம்ம அந்த மாதிரி சேவா செய்கிறதுக்கு சதா தன்னுடைய புன்சிரித்த இனிமையான கம்பீர ஸ்வரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அந்த ஸ்வரூபத்தை எமர்ஜ் பண்ணுறப்போ அதன் மூலமாக என்ன ஆகும்? முகம் ஆட்டோமேட்டிக் சேவா பண்ணும். ஸோ அதனால் பாபா இன்னைக்கு நமக்கு ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் என்ற ஆஸ்தி கொடுக்குறாரு. அதை வாங்க நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் ஈஸ்வரிய வழிப்படி நம்ம நடக்கிறப்ப நமக்கு அந்த ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. பாயி பாயிங்கிற திருஷ்டியும் பாபா பக்காப்படுத்த சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னைக்கு சமஸ்கார சந்திப்புங்கிற இந்த தலைப்பில் நம்ம இந்த மாதத்தில் அவிக்த இஷாரால என்ன பார்க்குறோம்? இன்னைக்குரிய பாயிண்ட்டு பாபா சொல்கிறார். किसके संस्कार सरल मधुर होते हैं तो वो संस्कार स्वरूप में आते हैं. யாரோட சமஸ்காரம் சரளத்தன்மையோடு இனிமை தன்மையாக இருக்குது அப்படின்னா அது சமஸ்காரம், அந்த சம்ஸ்காரம் என்ன ஆகிடும்னா அவங்க ஸ்வரூபத்தில் நேச்சுரலாக வந்துடுது. ஜப் சன்ஸ்கார் பாப்தாதா கே சமான் பன் ஜாயங்கே. எப்போ அந்த சமஸ்காரம் பாப்தாதாவுக்கு சமமாகி விடுமோ तो बाप दादा के स्वरूप सभी को देखने में आएंगे. அப்போ பாப்தாதாவுக்கு சமமாகும் பொழுது அவரோட ஸ்வரூபம் அனைவருக்கும் பார்க்கும் பொழுது தென்படும். சமஸ்காரங்கிறது அவருக்கு சமமாகும் பொழுது जैसे बापदादा वैसे हूबहू वही गुण वही कर्तव्य वही बोल वही संकल्प अनुभव होंगे. பாப்தாதாவுடையது எப்படி இருக்கிறதோ அவரை மாதிரி அந்த குணங்களும் அந்த செயல்களும் அந்த வார்த்தைகளும் அந்த சங்கல்பமும் அனுபவம் ஆகும். சபிக்கு முக்குசே நிக்கலேகா ஏதோ வகி லகுத்தே. அப்போ அனைவரோட வாயிலிருந்து இந்த வார்த்தை ஒலிக்கும், இவங்க அவராக தெரிகிறார் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ அதனால் அந்த இயல்பான சம்ஸ்காரத்தை அவருக்கு சமமாக நம்ம ஆக்கி கொள்ள வேண்டும். ஆச்சா. ஓம் சாந்தி. அனைவருக்கும் சிவன் தந்தையா
நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். இந்த வார்த்தையை உங்ககிட்டேருந்து கேட்க ஒருத்தர் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கார். அவர்தான் கடவுள். One person always waits to hear from you the words, I love you. And he is God.